வணக்கம். இன்றைக்கி எக்ஸல் ஷீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேம் வந்து நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை பேருக்கு அப்படின்னா ஒரு 58 பேருக்கு இருக்கும். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நேம் எப்படி வந்து நம்ம கேப்லெட்டரில் கொண்டு வரலாம், அதே மாதிரி ஸ்மால் லெட்டரில் எப்படி கொண்டு வர்றது, எல்லா லெட்டருமே எப்படி வந்து ஆல் ஸ்மால் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேன்னா, அந்த சீக்வல் டு போட்டுட்டு அந்த அப்பர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து நினச்சிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த அப்பர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எந்த டெக்ஸ்ட் வந்து என்ன டெக்ஸ்ட்னு கேட்குது, நமக்கு வந்து என்னது B2 தான் செல்லில், அதில் தான் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து கரெக்டாக நினச்சிட்டேன், கிளிக் பண்ணிட்டேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு தட்டினாலே போதும், உங்களுக்கு எல்லா நேமே எப்படி வந்துடும், ஆல் கேப்லெட்டரில் வந்துடும். ஃபஸ்ட் எப்போதும் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். இதை நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கலாம், ஆனால் அது வந்து என்ன செய்யும், நமக்கு டைம் எடுக்கும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணி எடுக்காமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் காமிக்கா, அதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா நேமுமே நினைஞ்சிரும் ஆல் கேப்லெட்டரில். ஈஸியாக ஒரு குயிக்கான ஒரு நேரத்தில் அழகாக பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது வந்து ஒன்லி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்லெட்டரில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ஈஸி தான். சீக்வல்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, ப்ராப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ராப்பர் நீங்கள் டைப் பண்ணாலே அது என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அந்த செல்லுடைய வேல்யூ நம்ம வந்து B2 வச்சோம் இல்லையா, அதே B2 தான். செல்லுடைய வேல்யூவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்ன கேப்லெட்டரில் வந்துடும். மீதி எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டர் தான். அந்த இனிஷியல் பின்னாடி நம்ம ஆல்ரெடி கேப்லெட்டர் தான் டைப் பண்ணியிருக்கோம், அதனால் அது எந்த சேஞ்சஸ் ஆகாது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்லெட்டரில் வரும். அதான் அந்த ப்ராப்பரோடைய இது. நான் வந்து இந்த B2 செல் வச்சோம் இல்லையா, இப்போ வந்து நான் வந்து இந்த ஆல் கேப்லெட்டர் இருக்குல்ல, இதையே நான் வந்து நினச்சிறேன். இப்போ வந்து நான் வந்து அதை வச்சு காமிக்கிறேன். இந்த F2 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து இதாயிரும். இப்போ வந்து நான் அந்த B3, அதாவது B3ங்கிறத விட C2ங்கிற செல், C2வில் தான் நான் ஆல் கேபிட்டல் லெட்டர் அடிச்சிருக்கோம். அதில் வந்து நீங்கள் இதே மாதிரி என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் வந்துடும். இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் காமிக்கல, அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே இணைஞ்சிரும், கடைசி வர கீழே வர உங்களுக்கு இணைஞ்சிரும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ஆல் லெட்டர் வந்து என்னது, ஸ்மால் லெட்டர் எப்படி பார்க்குறது, அதில் இருக்கிற லெட்டர் ஃபுல்லாக எப்படி ஸ்மால் லெட்டரில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி சீக்வல் கொடுத்து லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த செல்லோடைய வேல்யூ, இப்போ நான் வந்து C2 அப்படிங்கிறதே நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அதில் தான் எல்லா லெட்டருமே கேபிட்டலில் இருக்குது. அது உங்களுக்கு அந்த வேரியேஷன் காமிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. உங்களுக்கு எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டர் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்லெட்டரில் கொண்டு வரும். அதுதான் அந்த ப்ராப்பரோடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்லெட்டர். இது வந்து அப்படி இல்லை, எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டரில் கொண்டு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் என்ன நினச்சிங்க, டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே வர வந்து நினைஞ்சிரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டரில் வந்துடும். சரி, இன்றைக்கி நம்ம எக்ஸலில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து கேப்லெட்டரு, இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்பர் போட்டு எந்த செல் வேல்யூவை நீங்கள் வந்து கேப்லெட்டரை மாற்றணுமோ அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நினைஞ்சிரும், மாறிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பருங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன செய்யும், கேப்லெட்டரில் வரும். அதான் அந்த ப்ராப்பருடைய ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லோயருங்கிறது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, எல்லா லெட்டருமே அந்த லெட்டரில் இருக்கிற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வந்துடும். சரி, இன்றைக்கி வந்து நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி வேறு ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.